Don Bosco Vazhikaatti. Welcome to all. Don Bosco Vazhikaatti is a center for career guidance, training, placement for the last 27 years. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா communication versus language. So I'm going to ask you a question. What is communication and language? Everybody knows what is communication. So communication literally talks about the ideology and perspective of an individual. So language is all about the tool in what way that we are going to use. So நம்ம என்ன கருவியை நம்ம வந்து பயன்படுத்துறோம் either in English, Tamil or any other language. So இத நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு மொழியை வந்து நம்ம பிரதிபலிக்க போறோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். So first வந்து we'll see what are the strategies of communication. என்னென்ன strategy அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன மொழியில பேச போறோம் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். So this is a source of document அப்படின்னு சொல்லுவோம். So நான் என்ன பேசுறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். நம்ம என்ன கன்வே பண்றோமோ அதுதான் வந்து encoding method. So இதுல வந்து ரெண்டு மெத்தட் நம்ம வந்து பார்க்க போறோம். What is encoding and decoding? Encoding அப்படின்றது வந்து நம்ம வந்து என்ன கன்வே பண்ண போறோம், how you going to express your feelings and ideology to the person. Okay, that is what encoding. நம்ம அது வந்து கொடுக்கும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, how they receive it. அந்த receive தான் வந்து decoding method. அந்த receive வந்து what are the interpretation, how the person interpret the language, that is what decoding. So அந்த receiver வந்து என்ன feedback கொடுக்கறாங்க அதுதான் வந்து literally we talk about communication. So next வந்து what are the types of communication. Communicationல பாத்தீங்கன்னா all of us know what is verbal and non-verbal. Verbal அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்கா நம்ம பேசுறத மத்தவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கறாங்க, அவங்களுக்கு எப்படி அது ரிசீவ் ஆகுது. இட்ஸ் a one way two way of communication. ஒருத்தர் பேச ஒருத்தர் ரிசீவ் பண்ண, that is verbal. So இந்த verbal பாத்தீங்கன்னாக்கா oral communication and written communication. Oral வந்து through words, that is what oral. Written வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுத்து மூலமா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றது தான் வந்து written communication. So non verbal வந்து நான் ரொம்ப அழுத்தமா சொல்ல போறேன். இந்த non verbal பாத்தீங்கன்னாக்கா what are the how people give more importance to non verbal communication. இப்ப இருக்கிற corporate sectorல பாத்தீங்கன்னாக்கா 78% வந்து the most priority they give to non verbal communication. எப்படி non verbal நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய postures, gestures, eye contact, body language, அப்புறம் வந்து facial expression, இது எல்லாமே தான் வந்து non verbal communication. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம்னா what are the entry and exits, நம்ம உள்ள போய் உட்காரும் போது what is our sitting posture, நம்ம எப்படி உட்கார்றோம், நம்ம ரிசெப்ஷனிஸ்ட் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம், that they all watch through non verbal communication. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட personal appearance talks about us. Okay, through our body language, especially based on our attitude. Attitude அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். attitude அப்படின்ற ஒரு மேஜரான ஒரு விஷயத்தை வச்சுதான் everybody are getting rejected. attitude அப்படின்றது வந்து என்னன்னா நம்மளுடைய way of expression. So நீங்க கொடுக்கிற ஒரு பாடி லாங்குவேஜும் the receiver வந்து ஒரு நெகட்டிவா அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட உங்களுக்கு கொடுக்கும். So அதுதான் வந்து நெகட்டிவ் attitude அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்போ for example you're getting into the room of HR. So நீங்க உள்ள போகும்போது what is your facial expression through while smiling. அந்த smiling facial expression தான் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை உங்களை பத்தி கொடுக்கும். அப்புறம் what is our sitting posture, நீங்க எப்படி உட்கார்றீங்க, how you use the seat, how the handshake culture. So இது எல்லாமே it talks about non-verbal communication. Okay, so gestures and postures வந்து for example everybody have a fear of interview. இப்போ for example நம்ம ஒரு டாக் கொடுக்கணும் அப்படின்னா கூட we feel fear. அப்ப அந்த ஃபியரை வந்து you have to control over the fear. நீங்க ஃபியரை உங்களை கண்ட்ரோல் பண்ண வச்சோம் அப்படின்னா லிட்டரலா it reflects on our body language. So இதனால நிறைய இடத்துல வந்து நம்ம என்ன ஆகுறோம்னா ரிஜெக்ட் ஆகுறோம். So இந்த facial expression, gestures, hand and postures இது எல்லாமே வந்து பாடி லாங்குவேஜ்ல நம்ம கவர் பண்ணுவோம். So இது எல்லாமே இன்டர்வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். We'll talk about the three modes of communication. We have presentation,
interpersonal and interpretive. So presentation is nothing but நம்மளோட கம்யூனிகேஷனை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து யூ ஆர் யூசிங் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி லைக் நம்ம பிபிடியா இருக்கலாம் இல்லை சார்ட் மூலயமா நம்ம பண்ணுறோம் இல்லாட்டி சிம்பிள்ஸ் மூலயமா நம்ம வந்து என்ன கன்வே பண்ணுறத நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இட்ஸ் அ presentational communication. Interpersonal அப்படிங்கிறது வந்து you are handling with people. Technology wise நம்ம வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். ஆனா நிறைய ஹியூமன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்றதுல ரொம்ப வந்து okay, so interpersonal அப்படின்னு பாத்தீங்கன்னா like how you communicate with people. Every human being has feelings and emotional. So they are not gadgets. So அவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது we have to understand the feelings and emotions. அப்ப அந்த இடத்துல வந்து what are the words that we are using, how does it affect the person, அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற words, what are the terms that you are using, அதோடைய எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாமே வந்து interpersonal communicationல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து interpretive அப்படின்றது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்றோம், how the person think about it, அவங்களுக்கு அது எப்படி போய் ரீச் ஆகுது, அந்த ரீச் ஆகுறது மூலமா what is the feedback, okay, that is what interpretive communication. இது எல்லாமே எப்படி நம்ம வந்து லாங்குவேஜ்ல எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் வந்து how you are, what are the tools that you are using to deliver it, அதுதான் வந்து லாங்குவேஜ். இப்போ நம்ம மோஸ்டா வந்து லாங்குவேஜை பத்தி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ how does language create impacts on employability? இப்போ since we are going to talk about employability அப்படின்னும் போது இந்த வேலை இப்போ இதெல்லாம் வந்து நான் வெர்பல் பத்தி பேசணும் இல்லையா, நான் வெர்பல் வந்து ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதுல வந்து உங்க லாங்குவேஜை எப்படி நம்ம இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா you have to speak in English. Without speaking in English none of us get into the workplace. அப்ப இந்த இடத்துல நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் லாங்குவேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா in those days I'm talking about 1947, இந்த 1947ல during the independence day ல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி he is a freedom fighter, he knows language. அப்பவே வந்து இந்த லாங்குவேஜை வந்து நம்ம ரொம்ப முன்னுரிமை கொண்டு பேசியிருக்கிறோம். ஆனா இப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட லாங்குவேஜ் பத்தி சொல்றப்ப they are fear about it. மேம் எங்களால தமிழ்ல பேச முடியுது, we cannot translate those in English. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா we are not used to it. தமிழ்ல நீங்க எவ்வளவு நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, because language starts from our family background. நீங்க வீட்ல என்ன மொழி பேசுறீங்களோ அந்த மொழியில தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா இங்கிலீஷை பொறுத்த மட்டிலும் we are of 17 years of education. இந்த 17 வருஷமா we are learned only for the sake of marks. But இந்த லாங்குவேஜ் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நமக்கு தெரியல. எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் இன்டர்வியூ. அப்ப இந்த இடத்துல நம்ம லாங்குவேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இது எப்படி இந்த மொழி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொழி வந்து இட்ஸ் a break, அதாவது கிரீக் அண்ட் லத்தீன் அதோடைய பிளண்டட் லாங்குவேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் வந்து who is the father of English? ஷேக்ஸ்பியர். இப்போ ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம், போயம்ஸ், லிட்ரேச்சர்ஸ், இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியர் தான் இஸ் the father of English. அப்ப இந்த இடத்துல இந்த மொழியை வந்து அவர் இந்த அளவுக்கு பிரதிபலிச்சு ஒரு டிராமாட்டிக்கல் மூலியமா நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனா இதை வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்ல நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி இப்ப நான் உங்ககிட்ட பேச போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்லயே வந்து நிறைய பேர் இந்த இங்கிலீஷ்ல வந்து நம்ம பேசி ஸ்ட்ரைவ் அதாவது சஸ்டெயின் ஆயிருக்கும். லைக் இப்போ ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல வந்து இந்தி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி வந்து நம்ம தமிழை கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபார் தியர் சர்வைவல். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க சர்வைவ் பண்றதுக்கு இந்த மொழியை கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால இந்த மொழியை நம்ம எப்படி ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம போதுமான அளவுக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.